அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு துவா, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அல் பக்கராங்கிற அத்தியாயத்தில் 286வது வசனம், கடைசி வசனம் அதுதான். அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான் எப்படி கேட்கணும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுறதுக்காக வெறியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பிகளாக தான் இருக்கிறாங்க. ஒருவரோட நல் இணக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு காஃபிரான ஒரு கூட்டம், வெறியோட ஒரு கூட்டம் இருக்குது. இந்த சூழலில் நாம் கேட்க வேண்டிய அவசியமான பிரார்த்தனை எதுவாக இருக்கும், அது சரியானதாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் நமக்கு ஒரு பிரார்த்தனை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நாம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, அது பாருங்க எவ்வளோ அழகான பிரார்த்தனை, எவ்வளோ அர்த்தமுள்ள பிரார்த்தனை, எவ்வளோ தேவையான பிரார்த்தனைங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லா துவாஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. எங்கள் இறைவனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சில பாவங்களை நாங்கள் தெரிஞ்சு செஞ்சிருப்போம், சிலது எங்களுக்கு தெரியாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி பாவங்களை நீ இறைவா, எங்கள் இறைவனே, நீ அதை மன்னித்துருவாய். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ கொஞ்சம் சுமைகளை சுமத்தினேல, அது போன்ற சுமைகளை எங்கள் மீது சுமத்திடாது இறைவா. ஏன்னா அந்த சுமைகளெல்லாம் எங்களால் தாங்க முடியாது. எங்களுக்கு முன் சென்றோர் அந்த சுமையை தாங்கிக்கிட்டாங்க, ஆனால் எங்களால் அந்த சுமையை தாங்க முடியாது இறைவா. அது போன்ற சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தி விடாது. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தோக்கத்தரனா. அது மட்டும் கிடையாது இறைவா, எங்க சக்திக்கு உட்பட்ட சுமையை தவிர எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட சுமைகளை எங்கள் மீது சுமத்திடாது இறைவா. அதையும் எங்களால் தாங்க முடியாது. நாங்கள் பலகீனமானவங்க. எங்க சக்திக்கு அப்பாற்பட்ட சுமைகளையும் நீ எங்க மேல சுமத்திடாது இறைவா. இந்த 3 பாயிண்ட் ஒரு பக்கம் வச்சிடறாங்க. அடுத்தது வாஃபு அண்ணா, இறைவா எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. முதல்ல ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. வாஃபு அண்ணா, இறைவா எங்கள் பாவங்களை நீக்கிடு, பொறுத்துக்க, நீ பொறுத்தருள்வாய். வஃபிர் லனா, அது மட்டும் கிடையாது, எங்களை நீ மன்னிச்சு அருள். முதல்ல பாவங்களை நீக்கி பொறுத்தருள். அடுத்தது அந்த எங்களை மன்னிச்சுட்டு அருள் புரியுது. வதரஹம்னா, இது ரெண்டுக்கு அப்புறம் எங்கள் மீது நீ கொஞ்சம் அருள் புரியுது, எங்கள் மீது கொஞ்சம் கருணையை காட்டி இறைவா, எங்கள் மீது நீ கருணையை புரிவாய் இறைவா. வரஹம்னா, ஏன்னா அந்த மௌலானா, இறைவா நீ எங்கள் பாதுகாவலர். உன்னை விட பாதுகாவலன் எங்களுக்கு யாருமே கிடையாது. அந்த மௌலானா, நீ மட்டுமே எங்கள் பாதுகாவலன். ஃபன்சுருனா அலல் கோவில் காஃபிரி. காஃபிரான இந்த கூட்டத்தினரை வெற்றி அடைய, எதிர்த்து போரிட்டு வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்து அருள்வாயா. எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு அவசியமான இந்த பிரார்த்தனை. அப்போ நாம சரியா இருக்கணும். நாம சரியா இல்லைன்னா அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். அதற்காக எதிர்த்து போராடணும். போராடுறதுக்கு முன்னாடி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த பிரார்த்தனை நாம் அனைவரும் சரியாக மரணம் செய்து சரியாக பிரார்த்திப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ்.